ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தார். அவர் வாக்கு பண்ணி அந்த பரிசுத்த ஆவியினால் நம்மை நிரப்பும் பொழுது, அந்த ஆவியானுடைய பிரசன்னம் நம்மை நிரப்பி இருக்கும் போது எப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு இருப்பதை உணர முடியும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டுன்னு பைபிள்ல வாசிக்கிறோம். அப்ப ஆவியானவர் என்பது சும்மா ஒரு ஆவி வந்துட்டு போவது அல்ல. ஆவியானவர் அவர் பேசுவார், அவர் பார்ப்பார், அவர் நடத்துவார், அவர் உதவி செய்வார், ஆறுதல் படுத்துவார். அவர் எப்பவுமே நம்ம கூட இருப்பார். கடவுள் ஆவியா இருக்கிறார்ல, அவரை மனுஷன் பார்க்க முடியாதுல்ல. அப்ப அந்த ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி, நான் உன் கூட தான் இருக்கிறேன், பயப்படாத பயப்படாதன்னு தைரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அப்ப அது அவர் தான் இயேசு எப்பொழுது நம்மோடு இருப்பதை உணர செய்கிறவர். அதனால இந்த பரிசுத்த ஆவியினால தினமும் நிறைந்திருங்க. காலையில் எழும்பி